கடன் பிரச்சனையிலிருந்து சீக்கிரமா வெளியே வரணும், கடன் அடையணும், அதற்கான வருமானம் நமக்கு வரணும் அப்படின்னா, இந்த பதிவு உங்களுக்காக தான். ரொம்ப வருஷமா நம்ம வந்து வட்டி மட்டுமே கட்டிட்டுருக்கோம். வட்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கோம். இந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியே வர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சனைகள்ல சிக்கிட்டுருப்போம். ஸோ அப்படிப்பட்டவங்க கட்டாயமா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரதுக்கு ரொம்பவே எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பதிவில பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணல, இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நமக்கு வருமானம் ரெட்டிப்பாகணும். வருமானம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய கடனிலிருந்து வெளியே வர முடியும். அந்த கடனையும் சீக்கிரமாக அடைக்க முடியும். அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனையிலேருந்து சிக்கி தவிச்சிட்ருக்கோம், இந்த கடன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல மறுபடியும் கடன் வாங்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகளையும் எடுக்கணும். அதே மாதிரி புதியதாக கடன் வாங்காமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த கடன்லேருந்து சீக்கிரமாக வெளியே வர முடியும். ஸோ இந்த பதிவில் நம்ம கடன்லேருந்து வெளியே வரதுக்கு அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய, வருமானத்தை ரெட்டிப்பாக்கி தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது அனைத்து மதத்தினருமே செய்யலாம். ஸோ உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. ஸோ இதற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கோதுமை தானியம். ஸோ இது வந்து அனைத்து கடைகளிலுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ லூஸ்லேயுமே விற்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த கோதுமை தானியம் தான் நம்ம இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம். இந்த கோதுமை தானியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம இதை செய்ய போகிறோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதை தினந்தோறும் செய்யலாமா கேட்டால் தினந்தோறும் செய்யலாம், தவறு கிடையாது. தொடர்ந்து ஒரு 16 நாட்கள் செய்யலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தானியம் நம்ம ஏன் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் செய்யும்பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும், தாந்திரிகம் பரிகாரம் செய்யும்பொழுது ஏன் உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய ஒரு தானியம் பார்த்திங்கன்னா இந்த கோதுமை. ஸோ ஒவ்வொரு பகவானுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு தானியம் நம்ம வச்சுருப்போம். நவ கிரகங்களுக்கு நவ தானியம் சொல்லிட்டு. ஸோ இந்த தானியங்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது கட்டாயமாக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம கடனில் சிக்கிட்டுருக்கோம், கடன்லேருந்து தீரணும் அப்படின்னா இந்த தானியத்தை, இந்த கோதுமையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கோதுமையை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ எவ்வளோ தேவையோ வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஸோ தினந்தோறும் செய்ய முடியலனாலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். ஒரு சில வாரங்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ காலையிலேயே எழுந்திரிச்சு சுத்தபத்தமாக குளித்து முடிச்சதுக்கப்புறமா இந்த கோதுமையை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு கைப்பிடி அளவு இதுவே போதுமானது. ஸோ இந்த கைப்பிடி அளவு இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ளங்கையில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த கோதுமையை சூரிய பகவானை பார்த்து மனதார வேண்டிக்கோங்க. உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரணும். வீட்டுக்குள்ளே ஜன்னல் வழியாக உங்களுக்கு தெரியுது, பால்கனியில் தெரியுது, இல்லை வீட்டுக்கு வெளியே போய் என்னால் வேண்ட முடியினாலும் நீங்கள் வேண்டலாம். ஸோ மொட்டை மாடி இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் தெரிகிறாரோ அந்த இடத்துல நீங்கள் நின்று வேண்டிக்கலாம். இப்போ வந்து ஒரு சிலருக்கு ஜன்னல்லேருந்து பார்த்தாவே தெரியும், நான் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன், வெளியே போக முடியாதுன்றவங்க ஸோ அந்த சைடு பார்த்து நீங்கள் நிற்கலாம். சூரிய பகவான் எந்த திசை, கிழக்கு திசையில் தானே காலையிலே வராரு. ஸோ அந்த திசை நோக்கி நின்று நீங்கள் அப்படி இல்லைனா வழிபாடு செய்யலாம். தெரியும், ஒரு சிலருக்கு வந்து மறைவாக இருக்கும், டைரெக்டாக பார்க்க முடியாது. அந்த மாதிரியான பிளேசஸ்லையும் நம்ம இருப்போம் அப்பார்ட்மெண்ட்ஸில். அப்படி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு திசை நோக்கி நின்று நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஸோ உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு கோதுமையை வச்சுட்டு, உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு வந்து நல்ல வருமானம் வரணும், இந்த கடன்லேருந்து சீக்கிரமாக வெளியே வரணும்னு சொல்லிட்டு சூரிய பகவானை மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இந்த கோதுமையை 3 முறை நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுற்றிக்கோங்க. உங்களுடைய தலையை அப்படியே 3 முறை வலது இடதுன்னு சுற்றி எடுத்துகிட்டு அதை அப்படியே பறவைகளுக்கு தானமாக போட்டுடுங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கிட்ட பறவைகள் வருது அப்படின்னா வீட்டுக்கிட்ட போட்டுக்கலாம். அப்படி வராத பட்சத்தில் மண்பாங்கான இடத்துல அதை போட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி போடும்பொழுது அந்த இடத்துல பறவைகள் ஏதாச்சும் ஒரு பறவை வந்து கட்டாயமாக அந்த தானியத்தை சாப்பிட்டுடும். ஸோ ஒரு சிலருக்கு வீட்டுக்கிட்டேயே வரும், வீட்டு வெளியவே வரும்ன்றப்ப நீங்கள் அங்கேயே அதை தூவி விடலாம். அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மண் எங்கே இருக்கோ மரம் அடியில் அந்த மாதிரி தூவி விட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயமாக உங்களுடைய கடன் அப்படின்றது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். ஸோ ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் இந்த கோதுமை பரிகாரம். ஸோ கோதுமையை பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம். இந்த மாதிரி கடன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்றவங்க. ஸோ நீங்கள் வந்து கோதுமை தானியத்தையும் பயன்படுத்தலாம். கோதுமை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு தினம்தோறும் நீங்கள் வெளியே போகிறீங்க, இப்போ கோவிலுக்கு போகிறீங்க, கடைக்கு போகிறீங்க, இல்லை வேலைக்கு போகிறீங்க, அந்த மாதிரி வெளியே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த கோவில் பக்கத்தில் வந்து எப்பொழுதுமே குளம் இருக்கும். ஸோ அந்த குளத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையே தீரணும், கடன் கரையணும்னு சொல்லி வேண்டிட்டு அந்த ஒரு 11 உருண்டைகள் தயார் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 11 உருண்டைன்னு வச்சுக்கோங்க. அந்த உருண்டைகள், கோதுமை உருண்டைகளை நீங்கள் அப்படியே குளத்தில் போட்டுட்டு வந்துடுங்க. அந்த கோதுமை மாவு வந்து மீன் வந்து சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் தினந்தோறும் செய்ய முடியலனாலும் குறிப்பாக செவ்வாய்
செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில நீங்க செய்றது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் அதாவது காலை 6 to 7 இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மீன்களுக்கு உணவு போடுறதுனால, உங்களுடைய கடன் பிரச்சனை கட்டாயமா கரைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி காலை 6 to 7 செய்ய முடியல அப்படின்னா, மதியம் 1 to 2 இல்ல இரவு 8 to 9 பொதுவா பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில நம்ம 8 to 9 அந்த டைம்ல கோவிலுக்கு ஒரு சிலர் போவீங்க. மற்றபடி நம்ம காலை வேளையில போக முடியும், மதிய வேளையில போக முடியும், அந்த வேளையில போகலாம். அப்படி இந்த இந்த டைம்ல செய்ய முடியல அப்படின்றவங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எப்போ வெளிய போறீங்களோ, ஒரு சிலருக்கு வந்து ஒரு 10 மணிக்கு நான் வெளிய போறேன், ஆஃபீஸ் போறேன் அப்படின்னாலும் சரி, இந்த மாரி எப்போ நீங்க வெளிய போனாலும், அந்த நேரத்தில இந்த 11 உருண்டைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உருண்டைகள அந்த குளத்தில போட்டுட்டு வந்துருங்க. முடிஞ்சவங்க செவ்வாய் உரையில போடலாம். செவ்வாய்க்கிழமையில முடியாத பட்சத்தில நம்ம தினம்தோறும் செய்ய போறோம். இப்ப தினம்தோறும் தொடர்ந்து ஒரு 11 நாள் செய்ய போறீங்க அப்படின்னா, அந்த 11 நாளும் செவ்வாய் உரையில கரெக்ட்டா போய் போட முடியாது. ஸோ தொடர்ந்து 11 நாள் செய்றவங்க, உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு, இந்த 11 உருண்டைகள குளத்தில போட்டுட்டே வாங்க. ஒரு சில வாரங்களே உங்களுக்கு அந்த கடன அடைக்கிறதுக்கான வருமானமும், அதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கி தருவாரு. இந்த கோதுமை உருண்டைகள் போடுறது பார்த்தீங்கன்னா, இதுவுமே நீங்க யார் வேணா செய்யலாம். உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில, இந்த கோதுமை உருண்டைகள தயார் பண்ணிக்கோங்க. மீன் இருக்கக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் சரி, குளம், அ இல்ல கோவில் குளம்னு இல்லாம மற்றபடி வேற எங்கேயாச்சும் இருந்தாலும் சரி, அங்கேயும் நீங்க போடலாம். இந்த மாரி போடும்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அந்த மீன் வந்து எப்படி கோதுமை மாவு சாப்பிடுது, அதே மாரி தான் படிப்படியா உங்களுடைய அந்த கடனும் குறைய ஆரம்பிக்கும். அதே மாரி அதற்கான வருமானமும் உங்கள தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கோதுமை உருண்டை பரிகாரமும் நீங்க வந்து ஒரு தடவ செஞ்சு வச்சுக்கினா போதும். நெறைய உருண்டைகள வந்து தயார் பண்ணி வச்சுட்டு, ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. அத வந்து தினம்தோறும் நீங்க வெளிய போகும்பொழுது, இந்த மாரி கோதுமை உருண்டைகள கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டி மீனுக்கு போட போறீங்க. இதுவும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். ஸோ இத செய்ய முடியலனாலும் சரி, அப்படி இந்த கோதுமை தானியம் செய்ய முடியலனாலும் சரி, உங்களால எந்த தானம் செய்ய முடியுமோ, அந்த தானத்த பறவைகளுக்கு நீங்க இந்த மாரி செஞ்சுட்டே வரும்பொழுது, விரைவிலே உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில கர்ம வினை இருந்தா மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். கடன் இருக்கலாம், நிம்மதி இல்லாம இருக்கலாம், வீட்ல சண்டைகள் வரலாம். ஏதாச்சும் ஒரு வகையில வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு கர்ம வினை தான் காரணம். அந்த கர்ம வினை படிப்படியா குறையணும் அப்படின்னா, நீங்க முடிஞ்ச வரைக்கும் தானம் செய்றது மட்டும் தான் உங்களுக்கு சிறப்பான பலன குடுக்கும். ஸோ ஒவ்வொரு தானியத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும். ஸோ அந்த மாரி கோதுமை, கொள்ளு, பச்சரிசி எது வேணா நீங்க வந்து இந்த மாரி தானமா செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை செய்யும் பொழுது உங்களுக்கு கோதுமைய நீங்க எப்பொழுதுமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. முடிஞ்சவங்க தினம்தோறும் செய்யுங்க. ஏதாச்சும் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியோ, கோதுமையோ ஏதாச்சும் ஒரு தானியத்த நீங்க வந்து தானமா குடுத்துட்டே வாங்களேன். நம்பவே மாட்டீங்க. ஒரு சில மாதங்களே உங்களுடைய கடன் எப்படி அடைஞ்சதுன்னே தெரியாது. அத நம்ம வந்து இத மட்டும் செஞ்சுட்டு நமக்கு கடன் அடையணும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நம்முடைய வேலைகளையும் நம்ம கரெக்ட்டா செய்யணும். அந்த வேலைகள்ல 100% உங்களுக்கு வெற்றி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த கோதுமை பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு. இந்த பதிவில ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா, மறக்காம பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில உங்கள சந்திக்கிறேன். நன்றி.